என்ன மாப்பிள்ள இது? ஏன் மாப்பிள்ள வெளியூர்காரனுக்கு உள்ளூர் ஆத்தோட ஆழம் தெரியாத மாதிரி நீங்க பாட்டுக்கு இந்த மரண குழியில இறங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க மாப்பிள்ள? அம்மா, என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? குழிக்குள்ள விழுந்து கிடக்கிறது கவினோட வயசுல இருக்கிற குழந்தை. எனக்கு என் பொண்ணு மாதிரி மாப்பிள்ள நிலா. இருக்கட்டும் மாப்பிள்ள, நிலாவை காப்பாத்துறதுக்கு முறையா பயிற்சி எடுத்த ஆளுங்களா இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் இறங்கி நிலாவை காப்பாத்துவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் மாப்பிள்ள? எப்படி உங்களால முடியும்? மனசுக்குள்ள பாசம் இருந்தா, உண்மையான அன்பு இருந்தா எதுவும் முடியுமாமா. அதனால நிலாவை என்னால காப்பாற்ற முடியும். இல்ல மாப்பிள்ள, இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். உங்களோட பெர்மிஷனை நான் எதிர்பார்க்கல மாமா. ஏன் மாப்பிள்ள, என் அக்கா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் மாப்பிள்ள? சொல்லு மாமா. அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் மாமா. நான் கண்டிப்பா நிலாவை பத்திரமா கூட்டிட்டு வருவேன் மாமா. அந்த குழந்தைய ஆசாசியா ஏற்காடு கூட்டிட்டு வந்தது நான் தான். இந்த ஏற்காடுல எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எவ்வளவு ஜாலியா இருக்கலாம் நினைச்சு ஆசாசியா அந்த குழந்தை மாமாவை. அந்த குழந்தை இப்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிறப்போ காப்பாத்த எந்த முயற்சியும் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனா, என்ன விட கேடு கட்டவன் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது மாமா. மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள, நீங்க 1000 சொன்னாலும் சரி, நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி குழிக்குள்ள இறங்கறதுக்கு யாராவது ட்ரெயின் பண்ண ஆளுங்க இருப்பாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்கலாம், அவங்க கண்டிப்பா தூக்கிட்டு வருவாங்க. நானே அதுக்கு ஏற்பாடு பண்றேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள நீங்க இறங்க வேண்டாம், சொன்ன கேளுங்க மாப்பிள்ள. அம்மா, ஏன் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? யாரா இருந்தாலும் சரி வாழ்றதுக்காக தான் ஆசைப்படுவாங்களே தவிர பணத்துக்காக சாகறதுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு யாரும் உயிரை பணைய வைக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற யாரும் இறங்க மாட்டாங்க. மாப்பிள்ள குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற நிலா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா மாமா. அவளோட மூச்சு காத்து மெல்ல மெல்ல குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவளை காப்பாற்ற வேண்டாமா? இத்தனை பேர் இருந்தும் அந்த பிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாக விட்டுலாமா? அதுக்கப்புறம் நம்மளால ஒரு நிமிஷமாவது நிம்மதியா வாழ முடியுமா? மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள, பூராவும் நமக்கு நரகமாயிடாது. மாமா, என்ன தடுக்காதீங்க, பேசாம அமைதியா ஒதுங்கி நில்லுங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மாப்பிள்ள 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 சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. சார் நில்லுங்க சார். மாப்பிள்ள ப்ளீஸ் மாப்பிள்ள. நான் இருக்கிறேன் சார். நான் தான் சொல்றேன்ல, இந்த ஏற்பாடு பண்ணுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்காரு? எல்லாம் வேண்டாம், ரொம்ப ரிஸ்க். புரிஞ்சுக்கங்க. சொன்னா கேளுங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நான் தான் சொல்றேன்ல, நான் இறங்குறேன். ஏன் சார் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? சார், தெய்வம் சில பேரோட வாழ்க்கைய சில பேரோட கையில தான் ஒப்படைச்சிருக்கும். அப்படி பாக்குறப்போ அந்த தெய்வம் நிலாவோட வாழ்க்கைய விக்ரம் சாரோட கையில ஒப்படைச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. விக்ரம் சாரால கண்டிப்பா காப்பாத்தி கூட்டிட்டு வர முடியும் சார். நிலா மேல அவர் வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிலாவை காப்பாத்துறதுக்கு அது அவருக்கு பெரிய உந்து சக்தியா இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், விக்ரம் சாரால முடியும். நீங்க எல்லாரும் நம்பி விக்ரம் சார் உள்ள இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். சார், நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உள்ள இருக்கிற உயிர்களுக்கு ஆபத்து சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், இவ்வளவு பேர் சொல்றோம்ல, கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் சார்.